காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் கொடுத்த வந்து வாக்கை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு, நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. அதுக்கு வந்து வெண்ணிலாவோட கையை தன்னோட வயித்துல வச்சு காட்டுறாங்க. என் வயித்துல குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, இந்த குழந்தை சாட்சியாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக விஜய் விட்டு விலகிடுவேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன், தயவுசெய்து என்னை நம்புன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா, நீ என்ன சொல்கிற, உன் வயித்துல குழந்தை வளருது? ஆமாம், நான் கர்ப்பமாக இருக்கேன். விஜயோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டுருக்குது. சீக்கிரமாகவே நான் வந்து இந்த சத்தியத்தை காப்பாற்றுவேன். எனக்கு விஜயோட குழந்தை மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். விஜய் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் எங்காவது கண்காண இடத்துக்கு போயிடுறேன். நான் இங்கே இருந்தால் தானே விஜய் என்னை தேடி வருவான், நீ பயப்படுவ. யாருக்கும் சொல்லாமல் நான் எங்காவது போயிடுறேன். தயவுசெய்து வந்து விஜயை வந்து வாழ விடு, அவரை வந்து வெளியே எடுக்கணும், அவர் ஜெயிலில் இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஒன்றுமே புரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. வெண்ணிலா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா அவங்களுக்கு. காவேரி கர்ப்பம்னு சொன்னோன்னே அடுத்து போலீஸ் வந்தோன்னே வந்து காவேரி வந்து வெளியே போயிடுறாங்க. அடுத்து போலீஸ் வந்து விஷயத்தை கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்து சொல்கிறீங்களான்னொன்னே என்ன நடந்தது முழுசாக வந்து விஜயை பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா. இந்த மாதிரி விஜய்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் வந்து பசுபதி வந்து காரசாரமாக பேசியிருந்தேன். பசுபதி கிட்டே நான் நியாயம் கேட்டேன். ஆனால் அவருக்கு எந்த நியாயமும் கொடுக்காம வேணும்னு இவ்வளோ நாளாக வந்து விஜய்க்கு எதிராக என்னை பேச வச்சுட்டு கடைசியில் வந்து ஓவராக பேச ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு எனக்கு வாக்குவாதத்தில் அவர் என்னை தள்ளி விட்டார். நான் விழுந்துட்டேன், இதாங்க நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான், விஜய் கிடையாது அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாம்மா? இல்லை யார் சொல்கிறத கட்டாயப்படுத்தி உங்களை சொல்ல வச்சாங்களா? அதெல்லாம் இல்லை சார், நான் வந்து நல்ல வந்து மனப்பூர்வமாக தான் சொல்கிறேன். தயவுசெய்து என்னை நம்புங்க. வேணா எங்கள் மாமா கிட்டேயும் கேட்டுங்க, எங்கள் மாமா தான் இதுக்கு சாட்சி, எங்கள் மாமா தான் கூட இருந்தார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸ். சரிம்மா, நாங்கள் உங்கள் மாமா கிட்டேயும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரிய வருது. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா வந்து அவள் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டா, அவளுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பசுபதியை வந்து எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் என்ன பண்ணுறாரு, யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து ராகினி வந்து கூப்பிட்றாங்க நிவினை. நிவின், நீ வந்து வா, அப்பா உன்னை மீட் பண்ணுன்றாரு, நீ தானே அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வரேன் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து போகிறாரு. அடுத்து வந்து நிவினை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பசுபதி இருக்கார். அங்கே அடியாட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்து வந்து ஒன்றும் புரியாமல் நிவின் யோசிக்கிறாரு. என்ன என்ன என் மாப்பிள்ளை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னானா? சொல்லுங்கள் மாப்பிள்ளை, என்ன மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட? இல்லை மாமா, அது வந்து எனக்கு தெரியாத மாப்பிள்ளை உங்களை பற்றி. நீங்கள் எதுக்கு திடீர்னு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுனீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீப்பா. உண்மையிலேயே நிவின் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான்ப்பா வந்திருப்பார். நீ ஏம்மா நிவின் விஷயத்தில் மட்டும் இப்படி இருக்க? எல்லா விஷயத்துலையும் நல்லா தான் யோசிக்கிறேன், நிவின் விஷயத்தை மட்டும் இப்படி யோசிக்கிற, இன்னமும் நீ திருந்துலையா ராகினி அப்படின்றாரு. அதிர்ச்சி ராகினி, இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியுமா? என்ன பிடிக்குதாம்மா, என்னை பிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு தாம்மா இவ்வளவும் பிளான் பண்ணுறான். இது கூட தெரியாமல் அப்பாவே பொண்ணாக இருக்கே அப்படின்னு ஒன்று பயங்கரமாக நிவின் அதிர்ச்சி அடையாரு. இந்த ஆள் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒன்றுமே புரியல நிவினுக்கு. இங்கே பாரு நிவின், நீ என்னென்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என் பொண்ணுக்கு வேணால் தெரியாது இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். அது நான் என்ன பிடிக்க தானே வந்திருக்கேன், தைரியம் தான் என்ன பிடி, இங்கே தான் நான் இருக்கேன், இப்போயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா அப்படி சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பார், யார் நினச்சாலும் என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது. இப்போ நீயே வந்து வலையில் விழுந்த மாதிரி மாட்டிக்கிட்ட, இப்போ நீ எப்படி தப்பிக்கிற நான் பார்க்குறேன், இவனை பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்றாரு. அது கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து அவரை கட்டி வச்சிடறாங்க. ஏன்பா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா, அவன்கிட்ட கேளுமா ஏன் இப்படி பண்ணான்னு, நான் சொன்னது உண்மையால நீ அவன்கிட்ட கேளு, என்ன நிவின் இதெல்லாம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக இருக்கார். பார்த்தியா, அவனால் பேச முடியல, ஏன்னா மாட்டிக்கிட்டாமா அப்படின்னு. ஏன் நிவின் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண, என் அப்பாவுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணி இப்படி பண்ணியிருக்கியா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க ராகினி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நம்ம காவேரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போக முடியும், அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் தான் போவோம். விஜய், என்னை மன்னிச்சிடுங்க விஜய், நான் வந்து வேறு வழி இல்லை விஜய், நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கக்கூடாது விஜய், நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லை விஜய், அந்த பசுபதி உங்களை விட மாட்டான், ஆனால் நான் இல்லைன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அதனால் வேறு வழி தெரியல விஜய், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்காங்க காவேரி. இது வந்து நம்பிராஜனும் வந்து எல்லா உண்மையும் வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாரு. போலீஸ் வந்து ரவுடிஸ் கிட்ட வந்து இருந்து மீட்டுறாங்க நம்பிராஜனையும் நம்ம குமரனையும். அடுத்து வந்து 2 பேருமே வந்து உண்மையை சொன்னதால், நம்பிராஜனும் வெண்ணிலாவையும் வந்து உண்மையை சொன்னதால் நம்ம விஜய் வந்து வெளியே விடுறாங்க. விஜய் வெளியே வந்தோன்னு காவேரி இருக்காளான்னு சொல்லிட்டு ஓடி வராரு. பார்த்தா காவேரி இல்லை. அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கன்னு எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. காவேரி இப்படி இருக்க மாட்டாலேயும் யோசிக்கிறாரு.